திட்டம். அதை நான் கேட்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். என்ற போதிலும் உடன் வந்தவரை சிறப்பிக்க வேண்டும் என்கிற உங்களுடைய பெருந்தன்மையான அழைப்பின் காரணமாக ஐயா அவர்கள் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். பேராசிரியர் அரசு ஐயா அவர்களும் பேராசிரியர் சூரி அவர்களுடைய மாணவராகவும் இருந்து பெயர் பெற்றவராக தலைமை உரையாற்றிய அருமைக்குரிய பேராசிரியர் அவர்களும் சூரி அவர்களை பற்றி பேசிய செய்திகளுக்கு பிறகு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஏதாவது ஒன்று இரண்டு தகவல்கள் கூடுதலாக சொல்லலாம் என்றால், எதையாவது விட்டிருப்பார்கள் என்றால் ஒன்றையும் அவர்கள் விடவில்லை. எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முழுமையான பார்வையாக பேசி சென்றிருக்கிறார்கள். அது திரும்பவும் அதையே பேசுவது கூறியது கூறல் என்கிற தன்மையில் இருக்கும் என்பதால் 2 செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். விட்ட இடத்தில் தொட்டு தொடர்கிற இந்த 2 செய்திகள். ஒன்று, சூவியினுடைய நூலை நான் படிக்கிற போது எனக்கு ஈழத்து தமிழறிஞர்களிடம் காணப்படாத ஒரு வேறுபட்ட தனித்துவமாக பார்த்தது, அவர் தன்னுடைய நூலில் பல இடங்களில் திராவிட 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 என்று ஆள்கிற அந்த இடம். மற்றது அவருடைய பரந்துவிட்ட மனப்பான்மை. அவர் பிறை அன்பன் என்கிற பெயரில் இஸ்லாமிய இலக்கியங்களை கவனப்படுத்தி வெளியீடுகளாக கொணர்ந்தவர், புனை பெயரில் இயங்கியவர் என்கிற செய்தியை படிக்கிற போது அவருடைய பரந்துபட்ட ஜனநாயக மாண்பை நான் எண்ணி வியக்கிறேன். தமிழ் அறிஞர்களிடம் காணப்பட முடியாத ஒரு அரிய பண்பாக இதை நான் கருதுகிறேன். மூன்றாவது, இந்த கிளிநொச்சி தமிழ்ச்சங்கத்தில் ஐயா அவர்கள் ஒரு துண்டறிக்கையை கொடுத்தார்கள். வாய் மணக்கும் தமிழில் பெயர் வைத்தால் வாய் வெந்தா போகும் என்கிற துண்டறிக்கை தலைப்பு. பேராசிரியர் சூவி தனது பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல தமிழில் பெயர் வைத்திருக்கிறார் என்ற செய்தியும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு தமிழ் உணர்வாளராக, தமிழாராய்ச்சி மாநாடுகளை நடத்தியவராக, பல்வேறு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய ஆய்வறிக்கைகளை அளித்தவர் என்கிற முறையிலும் ஒரு பேறு பெற்ற ஆராய்ச்சியாளராக, பொழிவாளராக, புலமைத்துவ செயல்பாட்டாளராக, ஒரு முறை துணைவேந்தராக இருப்பதற்கு, பீடாதிபதியாக இருப்பதற்கு பலரும் திக்கி திணறுகிற இன்றைய சூழலில் வைத்து பார்க்கிற போது 3 முறை அவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். கடைசி காலத்தில் அதனால் சிறிது துயரும் உற்றார் என்கிற செய்தியையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சூழலில் எங்களுக்கு வடசேரி ஐயம்பெருமாள் சுப்பிரமணியம் என்கிற வ.ஐ. சுப்பிரமணியம் தமிழ் பல்கலைக்கழகத்தை, திராவிட பல்கலைக்கழகத்தை, திராவிட மொழியியல் ஆய்வு நிறுவனத்தை கட்டி ஆண்டவர். அதை போல இங்கே அதற்கு முன்பாக சூவி அவர்களை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். எனவே மிகவும் தனித்துவமான ஒரு அறிஞராக விளங்கியமையினால் தமிழ் உலகிற்கு கிடைத்த ஒரு பெரு தமிழ் இலங்கை திருநாட்டினுடைய அஞ்சல் முத்திரையாக அவர் சிறப்பிக்கப்பட்டார் என்கிற அளவுக்கு அவருடைய தமிழியல் பணிகளினுடைய ஏற்பிசைவுகள் இருந்திருக்கின்றன. எனவே உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு உலக தமிழ் ஆளுமையாக நாங்கள் மதிக்கிற கார்த்திகேச சிவத்தம்பி ஐயா போன்றவர்களுக்கெல்லாம் ஆசானாக, முன்னோடியாக இருந்தவர் என்கிற முறையில் சூவி அவர்களை மனதிற்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டு அவருடைய ஆய்வுகளை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் எண்ணிக்கொள்கிறேன். இங்கே வைத்திருக்கக்கூடிய படங்களை எல்லாம் பார்க்கிற போது ஔவையார் படம் வைத்து மாலையிடப்பட்டது. மெக்காலே, லார்ட் மெக்காலே ஒன்றை சொல்லுவார், உங்களுக்கு இந்த தேசத்தின் ஆட்சி முழுவதையும் ஒரு தட்டில் வைத்தும் இன்னொரு தட்டில் ஷேக்ஸ்பியருடைய இலக்கியத்தை வைத்தாலும் இது இரண்டில் எதை நீங்கள் முதன்மையாக கருதுவீர்கள் என்றால் உடனடியாக ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் இழந்துவிட்டு நான் ஷேக்ஸ்பியருடைய இலக்கியங்களை கையில் ஏந்திக் கொள்வேன் என்று மெக்காலே சொல்லி இருக்கிறார். ஔவையாருடைய இலக்கியம் வேண்டுமா, இந்த ராஜ்யம் வேண்டுமா என்றால் நான் ஔவையாருடைய இலக்கியங்களைத்தான் போற்றுவேன் என்று பாரதியார் சொல்லி இருக்கிறார். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஔவையை மறுத்து எழுதியவர் பாரதியார்.
அவ்வை ஒரு பெண்ணாக இருந்த போதும் அவர் காலத்து நியதி. நாம் அவ்வையை முதுமையான தோற்றத்தில் படமாக பார்க்கிறோம். நம்முடைய பேராசிரியர் அரசு அவர்கள் தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல்கலை அரங்கம் என்கிற அரங்க செயல்பாடுகளில் முனைப்பு காட்டிய போது பேராசிரியர் கவிஞர் இன்குலாபினுடைய அவ்வை நாடகத்தை நிகழ்த்திய எங்கள் அம்மா மங்கை அவர்கள் அந்த நாடகத்தை இயக்கி இருந்தார்கள். அவ்வையை இளம் தோற்றத்தில் காட்டினார்கள். ஏன் ஒரு இளம் பெண் அறிவாளியாக இருந்திருக்க கூடாது என்ற கேள்வியை இந்த நாடகம் எழுப்பியது. முதுமைக்கும் அறிவுக்கும் தொடர்பு என்பதை போல இளைய வயதில் அறிவுடையவர்களாக இருந்திருக்கலாம் என்கிற ஒரு கொண்டு கூட்டலை அந்த நாடகம் எழுப்பி காட்டியது. ஆனால் அவ்வை ஒரு பெண்ணாக இருந்த போதும் தையர் சொல் கேளேல் என்று எழுதினார். அவர் காலத்து போக்கு, அரசியல் பார்வை, பெண்ணை எப்படி வைத்திருக்க வேண்டும், உடலினை உறுதி செய் என்று பாரதி எழுதினான். ஆனால் அவ்வை உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு என்று எழுதினார். அவ்வையை பின்னாளில் மறுத்து எழுதிய பாரதி இரண்டு கருத்துக்களையும் மறுத்தார். ஊன் மிக விரும்பு என்று எழுதினார், உடலினை உறுதி செய் என்று எழுதினார், தையலை உயர்வு செய் என்று எழுதினார். ஒரு பெண் தையர் சொல் கேளேல் என்று எழுதிய நிலையில் அவரை மறுத்து தையலை உயர்வு செய் என்று எழுதினார் பாரதி. ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கம் என்பது வேறு, அவர் கொண்டிருக்கிற கருத்தியலை மறுத்து அதை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுப்பது என்பது வேறு. அப்படிப்பட்ட பாரதி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாப்பா பாட்டை எழுதினார். மிக சரியான உளவியல் அடிப்படையில் அமைந்த சிந்தனை. காலையில விளையாடணும், காலையில படிக்கணும், மாலையில விளையாடணுங்கிறது சரிதான். ஆனால் பின்னாளில் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னை தாசனாக வரித்துக் கொண்ட பாரதிதாசன் காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிற உளவியலை மாற்றினார். எல்லா நேரமும் படி என்று பாரதிதாசன் சொன்னார். காலையில் படி, மாலையில் விளையாடு என்று சொன்னார். விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்காதே, படி என்று பாரதிதாசன் சொன்னார். இந்த கால மாற்றங்கள், படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு திடீரென்று கல்வி வருகிற போது நீ விளையாடி நேரம் போக்கி விடாதே, எல்லா நேரத்திலும் படிப்பதன் மூலமாக நீ தலை நிமிர்வாய், உன்னுடைய சுயமரியாதை மேலோங்கும் என்று பாடியவர் பாரதிதாசன். ஔவையாரை மறுத்து பாரதியும், பாரதியாரை மறுத்து பாரதிதாசனும் பாடிக்கொண்டிருக்கிற அந்த வரலாற்று போக்குகளை நாம் காண முடியும். கருத்தாக்கங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன, சிந்தனைகள் மாறிக்கொண்டே வருகின்றன. உலகம் மாற்றத்தின் திசை நோக்கி அடியெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். மழை காட்சியை ஒரு சித்திரமாக காட்டுகிற பாரதி, வெட்டி இடிக்குது மின்னல், பூ பூவென்று விண்ணை குடையுது காற்று, சட்டச்சட சட்டச்சட கட்டா என்று மழையின் சந்தத்தை காட்சிப்படுத்துவார் கவிதையில். அது ஒன்றும் அந்த மழையின் சந்தத்தை எழுதுவதாக முடிந்து விட்டது. ஆனால் பாரதிதாசன், நாம் எதையாவது ஒன்றை செய்வது கடமை என்று ஒரு சொல்லால் சொல்லுவோம், கடம் என்று அதை சுருக்கி சொல்லுவோம். அந்த மழையை தமிழ் வளர்ச்சியோடு தொடர்பு படுத்தி அதை சந்தப்படுத்துவார். தமிழுக்கு இடி இடிக்கிறப்ப கடமட கடமடன் இடிக்குது இல்லையா, அதையே ஒரு கவிதையாக மாற்றி தமிழுக்கு தொண்டு செய்வது கடமடா கடமடா என்று சொல்வதை போல இடித்து மென்னி மழை பெய்தது என்று எழுதியிருக்கார். சின்ன ஒரு ஒலிக்குறிப்பை கூட தமிழ் உணர்வோடு தொடர்பு படுத்துகிற அந்த பாங்கு பாரதிதாசனுக்கு இருந்தது. இவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் மறுத்தும் ஒரு தமிழின் மேன்மைக்காக தொடர்ந்து நடைபெறுகின்ற அறிஞர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள், புலவர் பெருமக்கள், அவர்களை இந்த சூவியை நினைத்து பார்க்கிற இந்த நாளில் இந்த சிந்தனைகளையும் நினைத்து சூவி அவர்களுடைய அந்த பணிகளை முன்னெடுத்து செல்கிற ஒரு உறுதியை இந்த நாளில் ஏற்றுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் எல்லோரையும் நன்றி கூறி எல்லோரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். இந்த கிளிநொச்சி தமிழ்ச்சங்கம் மென்மேலும் வளர வேண்டும். ஐயாவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகுந்த மரியாதையும் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்கிற எண்ண
போக்கம் உருவாகிறது. உங்களை எல்லாம் நாங்கள் பின்தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.